சோ கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா டோட்டலா 174 பிளாட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். மினிமம் நம்ம கிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 700, 800, 900 அந்த மாதிரி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைசஸ் வந்து இப்ப அவைலபிளா இருக்குங்க. 35 லட்சம் ரூபாயில இருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு இண்டிவிஜுவல் வில்லா வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டி CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல ஆவடி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரியே நியூவா ஓபன் பண்ண பட்டாபிராம் டைட்டில் பார்க் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம ரீச் பண்ணிடலாம். இன்னைக்கு தேதியில ஆவடியில நிறைய பேர் சொந்தமா இடமோ வீடோ பாத்துட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஆவடி கடந்த 3 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல வந்து டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஆவடிய நகராட்சியில இருந்து மாநகராட்சியா மாத்திட்டாங்க. சோ ஆவடி வந்து பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதே மாதிரி ஆவடி டு பூந்தமல்லி போற ஸ்டேட் ஹைவே அதுல பருத்திப்பட்டுல தான் நம்மளுடைய லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன் ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. அந்த 1 கிலோமீட்டரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வீடு, அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், ஷாப்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பிரைமான லொகேஷன்ல தான் நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு. அதை நீங்க லைவாவே பார்க்கலாம். இப்பதான் ஒரு பெரிய பிராண்டட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க. இதுல கூடயும் வந்துட்டாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாம நம்ம சைட் வாசல் வரைக்குமே பெரிய பெரிய வீடு அந்த மாதிரி ஒரு பிரைமான ஏரியானே சொல்லலாங்க. ஆவடி டு பூந்தமல்லி போற அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாவும் சரி ரெசிடென்ஷியலாவும் சரி நல்லாவே டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. அதுலயும் ஆவடி பருத்திப்பட்டு மிகப்பெரிய அளவுல டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு அண்ணா நகர்ல என்னென்ன கடைகள்லாம் இருக்குதோ அது எல்லாமே பருத்திப்பட்டுல வந்துருச்சு. நேத்து தான் பாத்தீங்க அப்படின்னா ஜெயச்சந்திரன் ஓபன் பண்ணாங்க. அதே மாதிரி டி மார்ட்டுமே வந்துருச்சு. KFC இந்த மாதிரி எல்லா கடைகளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேஅவுட்ல இருந்து ஒரு 2 இல்லனா 3 நிமிஷம் டிரைவ்ல வந்து ரீச் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2, கம்பெனி நேம் ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. நம்மளுடைய ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சைட் சரௌண்டிங்ல என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல ஆவடி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரியே நியூவா ஓபன் பண்ண பட்டாபிராம் டைட்டில் பார்க் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம ரீச் பண்ணிடலாம். நமக்கு ஆவடியில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடுக்கு கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம அப்கமிங்ல உங்களுக்கு கோயம்பேட்ல இருந்து ஆவடி வழியா பட்டாபிராமுக்கும் மெட்ரோவுமே வந்து வருதுங்க. இந்த சைடு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த சைடு உங்களுக்கு ஆவடியில இருந்து பூந்தமல்லி போற ஸ்டேட் ஹைவே அதாவது எக்ஸாக்ட்டா ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவே வந்து ரீச் பண்ணிடலாம். அதே டிஸ்டன்ஸ்ல குமணஞ்சாவடி அண்ட் கரையாஞ்சாவடி மெட்ரோவுமே நம்ம ரீச் பண்ணிடலாம். அது இன்னும் ஒரு 2 மந்த்ல வந்து ஓபன் பண்ண போறாங்க. சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவே மேலேயே அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. நம்ம லேஅவுட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ்ல பாத்தீங்க அப்படின்னா கீழாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் டிரைவ்ல குத்தம்பாக்கம் நியூவா ஓபன் பண்ற பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிடலாம். நம்ம லேஅவுட்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அதாவது ஐடி ஹப்னு சொல்லலாம் அதுவும் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவடியில எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. அதுல ஒரு சில ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் மட்டும் பார்க்கலாம். ஆவடி டு பூந்தமல்லி போற ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்லயே பாத்தீங்க அப்படின்னா வேலம்மாள் CBSE அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மகரிஷி வித்யா மந்திர் லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு சுதர்சன் வித்யாஸ்ரம், ஆதித்யா வித்யாஸ்ரம், ஜெயகோபால் கருடா, கேந்திர விஹார் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதே ஆவடி டு பூந்தமல்லி ரோட்லயே பாத்தீங்க SA இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. மகாலட்சுமி விமன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுக்கு ஆப்போசிட்ல பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. சென்ட் பீட்டர் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா டென்டல் காலேஜ், வேல்டெக் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்மே அமைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவடியில உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டலுமே இருக்கு. இப்போ நம்ம கிளாசிக் சிட்டி சைட்டை பத்தி பார்க்கலாம். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 1 நம்ம லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணோம். இப்ப கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2ல தான் இருக்கோம். பொங்கல் அப்பதான் நம்ம வந்து ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்றோம். சோ கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா டோட்டலா 174 பிளாட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். மினிமம் நம்ம கிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 700, 800, 900 அந்த மாதிரி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைசஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்குங்க. ரோடு எல்லாமே பார்த்தாலே தெரியும் நம்ம அகலமான தார் ரோடு வந்து கொடுத்துருக்கோம். 33 அடி 30 அடி 24 அடி ரோட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு சோலார் LED ஸ்ட்ரீட் லைட்டுமே நம்ம லேஅவுட்ல கொண்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மழை